வெல்கம் டு லெட்லேர்ன். சீட்டட் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் நம்ம சிலபஸ் வைஸ் சைல்டு டெவலப்மெண்ட் அண்ட் பெடகாகி, மேக்ஸ், இங்கிலீஷ், சயின்ஸ் இதுக்கு எல்லாமே வந்து சிலபஸ் வைஸாக எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அதுக்கான நோட்ஸ் அண்ட் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோஸ் வந்து நம்மளோட சேனலில் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறது இவிஎஸ் பெடகாகி. டோட்டலாக வந்து நமக்கு நீங்கள் பேப்பர் 1 வந்து சூஸ் பண்ணிக்கக்கூடிய கேண்டிடேட்ஸ் வந்து இவிஎஸ் வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுவீங்க. ஸோ அப்போ உங்களுக்கு இவிஎஸில் டோட்டலாக வந்து 30 கொஸ்டின்ஸ் இருக்கும். 30 கொஸ்டினில் வந்து உங்களுக்கு கண்டென்ட்டில் இருந்து, அதாவது சப்ஜெக்ட் வைஸில் இருந்து ஒரு 15 கொஸ்டினும், பெடகாகி இதில் இருந்து பெடகாகி கான்செப்ட்ஸில் இருந்து ஒரு 15 கொஸ்டினும் கேட்பாங்க. ஸோ அந்த பெடகாகியில் ஒவ்வொரு டாப்பிக்கும் என்னென்ன அப்படின்ற எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோஸ் தான் நம்ம 1 by 1 பார்க்க போகிறோம். இன்றைக்கி ஸ்டார்டிங் வீடியோவாக ஃபஸ்ட்டு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சிலபஸ் வைஸில் இதுதான் வந்து இப்போ கரண்ட்டாக இருக்கக்கூடிய சீட்டெட்டில் இவிஎஸ் பெடகாகிக்குரிய சிலபஸ். ஸோ ஃபஸ்ட்டு டாபிக் வந்து கான்செப்ட் அண்டு ஸ்கோப் ஆஃப் இவிஎஸ். அதாவது இவிஎஸோட கான்செப்ட் என்ன, அது அந்த என்விரான்மெண்டல் ஸ்டடீஸை பற்றின அதோட பொருள் என்ன, அதோட கருத்து என்ன, அண்ட் அதோட ஸ்கோப் என்ன அப்படின்றதான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் கான்செப்ட் அண்டு ஸ்கோப் ஆஃப் இவிஎஸ் என்ன அப்படின்றத பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து கான்செப்டில் வந்து நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, என்விரான்மெண்ட்னா என்ன, அதோட மீனிங் டெஃபினேஷன்ஸ் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா அதையும் வந்து கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் வந்து நம்ம கான்செப்ட் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மீனிங் அப்படின்றதுல ரொம்ப ஒரு முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா, இந்த என்விரான்மெண்ட் அப்படின்ற வேர்ட் வந்து எதில் இருந்து டெரைவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஃப்ரெஞ்ச் வேர்டு என்விரான் அப்படின்ற அந்த வேர்டில் இருந்து தான் என்விரான்மெண்ட் அப்படின்ற வேர்டை வந்து டெரைவ் பண்ணியிருக்காங்க. அந்த என்விரான் அப்படின்றதுக்கான மீனிங் என்ன அப்படின்னா, சரௌண்டிங், அதாவது சுற்றி இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்றது அந்த என்விரான் அப்படின்றதுக்கான மீனிங். ஸோ அந்த என்விரான்மெண்ட் அப்படின்றது என்ன அப்படின்னா, ஒரு சரௌண்டிங், நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு சூழல் அமைப்பு. எதை இன்வால்வ் ஆகிருக்கக்கூடியது அப்படின்னா, பயோட்டிக் ஃபேக்டர்ஸ். அதாவது செகண்ட் பாயிண்டில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் சரௌண்டிங், அதாவது என்விரான்மெண்ட் அப்படின்றது சரௌண்டிங், ஒரு நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. அப்போது அந்த இதில் எதெல்லாம் இன்க்ளூட் ஆகிருக்கு அப்படின்னா, பயோட்டிக் ஃபேக்டர்ஸ், இன்னொன்று வந்து அபயோட்டிக் ஃபேக்டர்ஸ். ஸோ பயோட்டிக் ஃபேக்டர்ஸ் அப்படின்னா லிவிங் ஆர்கானிசம்ஸ், அந்த அதாவது என்னென்னா மனிதர்கள், அதுக்கப்புறம் தாவரங்கள், விலங்குகள், சில நுண்ணுயிரிகள், இந்த மாதிரி எல்லாத்தையும் வந்து நம்ம அந்த உயிரோடு இருக்கக்கூடிய உயிரினங்களை வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா பயோட்டிக் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அபயோட்டிக் ஃபேக்டர்ஸ் அப்படின்றத என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா, லைட்டு, ஏர், வாட்டர், சாயில், இந்த மாதிரியான ஒரு சில அமைப்புகள், இயற்கையில் இருக்கக்கூடிய அமைப்புகளை வந்து அந்த நில அமைப்பு, வாயு, அப்புறம் வந்து சூரிய ஒளி, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உயிர் இல்லாமல் நமக்கு ஒரு இயற்கை இதுவாக இருக்கக்கூடிய அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து நம்ம ஏபயோட்டிக் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதில் வந்து இன்னொன்று என்ன அப்படின்னா, என்விரான்மெண்ட், அதாவது இன் வேர்ட்ஸ் ஆஃப் காலாவதி, அந்த ஆர்டிஸ்ட், அந்த மாதிரி அந்த டேர்ம் இது வந்து சொல்லுவாங்க. ஸோ அவங்க இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, என்விரான்மெண்ட் அப்படின்றது என்ன அப்படின்னா, காம்ப்ளெக்ஸ் ஆஃப் மெனி வேரியபிள்ஸ், அதாவது ஒரு பெரிய அமைப்பில் இருக்கக்கூடிய நிறைய வேரியபிள்ஸ், நிறையா அமைப்புகள், அது என்னென்ன அப்படின்னா, விச் சரௌண்ட்ஸ் மேன் அஸ் த லிவிங் ஆர்கானிசம்ஸ். அதாவது என்ன அப்படின்னா, நிறைய விஷயங்களை வந்து உள்ளடக்கி இருக்கக்கூடிய ஒரு காம்ப்ளெக்ஸ். என்விரான்மெண்ட் இஸ் ஏ காம்ப்ளெக்ஸ் ஆஃப் மெனி வேரியபிள்ஸ், நிறைய வேரியபிள்ஸ் இருக்கக்கூடியது. எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம் அப்படின்னா, மனிதர்கள் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு லிவிங் ஆர்கானிசம்ஸ், அதாவது நம்ம பயோட்டிக் ஃபேக்டர்ஸ்னு சொன்னோம். ஸோ அந்த மாதிரியான லிவிங் ஆர்கானிசம்ஸ், நிறைய அபயோட்டிக் ஃபேக்டர்ஸ், வாட்டர், ஏர், லேண்ட், இந்த மாதிரியான நிறைய விஷயங்களை உள்ளடக்கக்கூடிய ஒரு காம்ப்ளெக்ஸான ஒரு இதை உள்ளடக்கியிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் என்ன அப்படின்னா இந்த என்விரான்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த என்விரான்மெண்ட் அப்படின்றது என்ன அப்படின்னா, அந்த வாட்டர், ஏர், லேண்டுன்னு சொல்கிறோம், ஹியூமன் பீயிங்ஸ்னு சொல்கிறோம். ஸோ அவங்களுக்கு உள்ள இடையில இருக்கக்கூடிய ஒரு இன்டர் ரிலேஷன்ஷிப், அதுக்கு அவங்களுக்கு அதில் இருக்கக்கூடிய க்ரியேச்சர்ஸ், இது எல்லாத்தையுமே இன்வால்வ் ஆகிருக்கக்கூடிய ஒரு இதுதான் என்னென்னா இந்த என்விரான்மெண்ட் அப்படின்றது. அது மட்டும் இல்லாமல் இந்த என்விரான்மெண்ட் அப்படின்றது கன்சிஸ்ட் ஆஃப் இன்செப்பரபிள் ஹோல் சிஸ்டம் கன்ஸ்டியூட்டட் பை ஃபிசிக்கல், கெமிக்கல், பயாலஜிக்கல், சோசியல் அண்டு கல்ச்சுரல் எலமெண்ட்ஸ். அதாவது என்ன அப்படின்னா, ஒவ்வொரு தனி மனிதர்களுக்கும் வந்து இன்டர்லிங்க் ஆகக்கூடிய, இணையக்கூடிய வகையில் எல்லா விதத்துலேயும், வேதியியல் அடிப்படையில் சரி, உயிரியல் அடிப்படையில் சரி, சமுதாயம், கலாச்சாரம், அந்த மாதிரியான எல்லா
இருக்கக்கூடிய ஒரு இன்செப்பரபிள் பிரிக்க முடியாத எல்லாமே ஒருங்கிணைக்கப்பட்ட ஒரு இதை உள்ளடக்கி இருக்கிறது தான் இந்த என்விரான்மெண்ட் அப்படின்றது. ஸோ இதான் வந்து மீனிங் ஆஃப் என்விரான்மெண்ட். அடுத்து டெஃபனிஷன் பார்த்தோம் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் டெஃபனிஷன் வந்து பார்க்கலாம். இல்லை டஃப்லஸ் அண்டு ஹாலண்ட் அப்படின்றவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா என்விரான்மெண்ட் அப்படின்றது அக்ரிகேட் ஆஃப் ஆல் த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் இன்ஃப்ளூயன்சஸ், அதாவது எல்லா விதமான வெளிப்புற அது என்ன சொல்கிறது ஃபோர்ஸஸ் மீன்ஸ் நம்ம விசைகள்னு சொல்லலாம், இல்லாட்டி ஏதாவது செயல்கள் சொல்லலாம், இன்ஃப்ளூயன்சஸ் தாக்கங்கள், அதுக்கப்புறம் நம்மளோட லைஃப்பை வந்து அஃபெக்ட் பண்ணக்கூடிய கண்டிஷன்ஸு வெதர் கண்டிஷனாக இருக்கலாம், இல்லாட்டி வேர்ல்டோட ஃபிசிக்கல் கண்டிஷன் ஏதாவது இருக்கலாம், நேச்சர், பிஹேவியர், க்ரோத், டெவலப்மெண்ட், மெச்சூரிட்டி, ஒரு லிவிங் ஆர்கானிசம் ஒரு உயிரினத்தோட வளர்ச்சி, முன்னேற்றம், நடத்தை, அதோட தன்மை, இந்த மாதிரியான எல்லா விதத்தையும் வந்து உள்ளடக்கி இருக்கக்கூடியதான் ஒன்று என்ன அப்படின்னா என்விரான்மெண்ட். இதை உள்ளடக்கி இருக்கதும் அது மட்டும் இல்லாமல் ஒரு உயிரினத்தோட வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு கண்டிஷன் இதில் தான் இருக்கிறது தான் இந்த என்விரான்மெண்ட் அப்படின்றது. ஸோ இதுதான் வந்து மீனிங் அண்டு டெஃபினேஷன். அடுத்து கான்செப்ட் ஆஃப் இவிஎஸ், அதாவது அதோட கான்செப்ட் என்ன, என்விரான்மெண்ட் இப்போ பார்த்தது நம்ம என்விரான்மெண்ட்டோட மீனிங் என்ன, டெஃபினேஷன் என்னன்றது. அடுத்து என்விரான்மெண்டல் ஸ்டடீஸோட கான்செப்ட் என்ன, அதோட கருத்து என்ன, ஏன் வந்து என்விரான்மெண்டல் ஸ்டடீஸ் இருக்கணும் அப்படின்றது. பர்டிகுலராக ப்ரைமரி லெவலில் ஏன் என்விரான்மெண்டல் ஸ்டடீஸ் வந்து இருக்கணும் அப்படின்னா இது வந்து குழந்தைங்களுக்கு என்விரான்மெண்ட் அவங்க வாழக்கூடிய அந்த சூழ்நிலையை பற்றின ஒரு அவேர்னஸ், அதோட நேச்சர் என்ன, எப்படி அது வந்து உருவாகுது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக. அதான் ஃபஸ்ட்டு பாயிண்டில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இட் கிரியேட்ஸ் அவேர்னஸ் அமாங் பீப்புள் அஸ் ஹவு டு ப்ரொடெக்ட் அண்டு கன்சர்வ் அவர் என்விரான்மெண்ட் விச் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் அவர் சர்வைவல். அதாவது குழந்தைங்களுக்கு வந்து அவங்க வாழக்கூடிய சூழ்நிலையில் என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் வருது, என்னென்ன மாதிரியான நம்ம தவறுகள் செய்கிறோம் அப்படின்றத ஒரு விழிப்புணர்வு மாதிரி காட்டி நம்ம எப்படி வந்து அந்த சூழ்நிலையை நம்ம பாதுகாக்கலாம், அதை வந்து நம்ம இது பண்ணலாம், அப்படின்ற அந்த பிரச்சனைகளை தடுக்கலாம் அப்படின்றதுக்கான ஒரு விழிப்புணர்வை வந்து கொடுக்கறது. இன்னொன்று என்ன அப்படின்னா நம்ம பூமின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எந்த ஒரு ஆர்கானிசம் எந்த ஒரு உயிரினமாக இருந்தாலும் அதை சுற்றி நிறைய விசைகள், நிறைய ஃபோர்ஸஸ், மெட்டீரியல்ஸ் எல்லாமே வந்து இந்த சுற்றுச்சூழலில் சூழ்நிலையில் இருக்குது. ஸோ இட் இஸ் தி என்விரான்மெண்ட் ஃப்ரம் வேர் எவ்ரி ஆர்கானிசம் மஸ்ட் டெரைவ் இட்ஸ் எ ரெக்குயர்மெண்ட். அதாவது இந்த என்விரான்மெண்ட் பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே அதோட தேவைக்காக என்ன ஆகிட்டு இருக்குது அப்படின்னா உருவாகிட்டு தான் இருக்குது. ஸோ அந்த என்விரான்மெண்ட் அப்படின்றது creates the favorable conditions for the existence and development of living organisms. அது மட்டும் இல்லாமல் நம்ம சுற்றுப்புற சூழ்நிலை அப்படின்றது நிறைய கண்டிஷன்ஸை வந்து ஃபேவரபுளான கண்டிஷன்ஸை வந்து எக்ஸிஸ்ட் நிறைய இதை க்ரியேட் பண்ணியிருக்காங்கன்னா அந்த என்விரான்மெண்ட்டில் இருக்கக்கூடிய நிறைய எக்ஸிஸ்டன்ஸ், அது மட்டும் இல்லாமல் லிவிங் ஆர்கானிசம்ஸ் உயிரினங்களோட வளர்ச்சி முன்னேற்றத்துக்காக எக்ஸாம்பிளாக பார்க்கலான்னா நமக்கு தேவையான உணவுப் பொருட்கள் எல்லாமே இயற்கையிலிருந்து தான் வருது. ஸோ ஃபேவரபுளான கண்டிஷன்ஸ் எல்லாத்தையுமே வந்து உருவாக்கி கொடுக்குது அப்படின்றது அதையுமே வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். இன்னொன்று என்ன அப்படின்னா degradation of the environment has become a serious problem for the existence of human beings. அதாவது இப்போ வந்து நம்ம வந்து வளர்ச்சி அடைய நிறைய பெருக்கம் வந்து இயற்கையில் வந்து நம்மளோட எல்லா டெக்னாலஜி எல்லாமே டெவலப் ஆக என்னாகும் அப்படின்னா சுற்றுச்சூழல் சூழ்நிலை என்விரான்மெண்ட் அப்படின்றது அதோட தரம் வந்து குறைஞ்சிக்கிட்டே தான் இருக்குது. அது வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக வந்து வருது, பர்டிகுலராக பார்த்தா மனிதர்கள், விலங்குகள் எல்லாத்துக்குமே. ஸோ அப்போது என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது, அந்த காற்று மாசுபாடு, நில மாசுபாடு, நீர் மாசுபாடு, இது எல்லாமே எல்லா விதமான உயிரினங்களுக்கும் வந்து என்னாகும் அப்படின்னா ஒரு பிரச்சனைகளை வந்து ஏற்படுத்தக்கூடியது. ஸோ அந்த என்விரான்மெண்டல் ஸ்டடீஸ் மூலியமாக நம்ம குழந்தைங்களுக்கு ப்ரைமரி ஸ்டேஜ்லேயே வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா எப்படி வந்து இதெல்லாமே நம்ம கட்டுப்படுத்தலாம், அதுக்கான வழிகள் என்ன, அதை வராமல் அதை எப்படி நம்ம வந்து சரியாக பயன்படுத்தணும் அப்படின்றத சொல்லி கொடுக்குறதுக்கு. இன்னொன்று மட்டும் இல்லாமல் குழந்தைங்க வந்து நிறைய நேச்சுரல் ஃபெனாமினா இயற்கையில் இருக்கக்கூடிய நிறைய அற்புதங்கள், அதிசயங்கள், அதோட விதிகள், அதோட அமைப்பு, அது எந்த அளவுக்கு நம்ம பயன்படுத்தணும், எந்தெந்த இது நமக்கு கிடைக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்லாமல் இட் ஆல்சோ எனபிள்ஸ் தம் ஹவு டு ஆக்ட் இன் எ ஸ்பெசிஃபிக் சுச்சுவேஷன். அதாவது முக்கியமானது இப்போ நம்ம ஒரு என்விரான்மெண்ட்டில் இருக்கோம் அப்படின்னா எப்படி அதில் வந்து நம்ம பிஹேவ் பண்ணணும், நடந்துக்கணும், ஒரு சுச்சுவேஷனில் எந்த ஒரு சுச்சுவேஷனில் இருந்தாலும் எப்படி நம்ம வந்து நடந்துக்கணும், அது வந்து ஒரு எமர்ஜென்சியாக இருந்தாலும் சரி, ஏதாவது ஒரு
நார்மல் சிச்சுவேஷனாக இருந்தாலும் சரி, எப்படி நடந்துக்கணும் ஒரு சிச்சுவேஷனில் அப்படின்றதுமே இந்த என்விரான்மெண்டல் ஸ்டடீஸ் வந்து குழந்தைங்களுக்கு ட்ரைனிங் பண்ணும். ஸோ மொத்தமாக நம்ம ஒரு காமனாக சொல்லணும் அப்படின்னா, இந்த என்விரான்மெண்டல் ஸ்டடீஸுன்றது குழந்தைங்க அந்த என்விரான்மெண்ட்னா என்ன, அதோட அமைப்பு, அதோட காம்ப்ளெக்சிட்டி ஆஃப் ஸ்ட்ரக்சர் எல்லாத்தையுமே வந்து புரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்லாமல் டு கிரியேட் ப்ராப்ளம் சால்விங் கேப்பபிலிட்டி அண்ட் ஃபார் த டெவலப்மெண்ட் ஆஃப் அனலிட்டிக்கல் திங்கிங் அமாங் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இந்த ஸ்டடீஸ் மூலியமாக குழந்தைங்களுக்கு வந்து நம்ம நிறைய விஷயங்களை தெரியப்படுத்தும் பொழுது அவங்களுக்குள்ள என்னென்ன சொல்யூஷன்ஸ் வந்து நம்ம கொடுக்க முடியும், நம்ம எப்படி வந்து என்விரான்மெண்ட்டை காப்பாற்றலாம் அப்படின்ற ஒரு திங்கிங், ஒரு இமேஜினேஷன், சில ஐடியாஸ் வந்து அவங்களுக்கு வரும். ஸோ அப்படி வரும்பொழுது அந்த ப்ராப்ளம் சால்விங், கிரியேட்டிவ் திங்கிங், அனலிட்டிக்கல் திங்கிங் ஸ்கில்ஸ் எல்லாமே வந்து டெவலப் ஆகும். ஸோ இதான் வந்து கான்செப்ட் ஆஃப் என்விரான்மெண்டல் ஸ்டடீஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஸ்கோப் ஆஃப் என்விரான்மெண்டல் ஸ்டடீஸ். நோக்கம், ஸ்கோப் அப்படின்றப்ப நம்ம அதுக்கு மீனிங் என்ன சொல்லலாம்னா நோக்கம்னு சொல்லலாம். ஸோ அந்த என்விரான்மெண்டல் ஸ்டடீஸோட நோக்கம் என்ன, அதோட இது என்ன அப்படின்றது தான். ஸோ அதில் எப்படியெல்லாம் நம்ம என்விரான்மெண்டல் ஸ்டடீஸ் வந்து இருக்கும் அப்படின்றதுமே இந்த ஸ்கோப்புக்குள்ளே வரும். ஸோ இதில் ஃபஸ்ட்டு வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, என்விரான்மெண்டல் ஸ்டடீஸ் இஸ் ஆஃப் அ மல்டி டிசிப்ளினரி நேச்சர். இட் இஸ் கன்சர்ன்டு வித் ஜியோக்ரபிக்கல் ஃபீச்சர் ஆஃப் ஏரியா, லிவிங் பீயிங்ஸ் ஆஃப் த ஏரியா. அதாவது என்விரான்மெண்டல் ஸ்டடீஸ் அப்படின்றது ஒரு மல்டி டிசிப்ளினரி, அதாவது பல்வேறுபட்ட ஒரு நிறைய மல்டிபிள் டைப் ஆஃப் பிரான்ச்சஸை வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கக்கூடியது. பிரான்ச்சஸ் மீன்ஸ் நிறைய டைப் ஆஃப் லேயர்ஸ். என்விரான்மெண்ட் அப்படின்றப்போ நில அமைப்பு, அந்த நிலமைப்பில் வாழக்கூடிய உயிரினங்கள், அதுக்கப்புறம் இயற்கை வளங்கள், அந்த இயற்கை வளங்களோட பாதுகாப்பு, எப்படி வந்து கழிவுகளை நம்ம மேலாண்மை பண்ணணும், எப்படி வந்து உயிரி பல்வகை மூலமாக நம்ம உயிரினங்களை பாதுகாக்கணும், என்னென்ன வளங்களை வந்து நம்ம அதுக்கு ஏற்ற மாதிரி பயன்படுத்தணும், இந்த மாதிரியான எல்லாத்தையுமே வந்து ஒரு அக்கறையோடு நம்ம வந்து தெரியப்படுத்தக்கூடியது இந்த என்விரான்மெண்டல். அதை பற்றின ஒரு அக்கறை, கன்சர்ன் இருக்கக்கூடியது, அதை பற்றி நம்ம தெரிவிக்கக்கூடியது குழந்தைங்களுக்கு. ஏன்னா அடுத்த ஜென்ரேஷன் அவங்க தான். ஸோ அவங்களுக்கு அதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்றது இந்த என்விரான்மெண்டல் ஸ்டடீஸ் மூலிமா வரக்கூடிய ஒரு ப்ராசஸ். ஸோ இதில் என்னென்ன ஸ்கோப், எப்படியெல்லாம் என்விரான்மெண்டல் ஸ்டடீஸ் இருக்குது, அதில் எப்படியெல்லாம் அந்த இது கொண்டுட்டு வர்றாங்க அப்படின்றது. ஃபர்ஸ்ட் ஒன், எக்கோசிஸ்டம் ஸ்ட்ரக்சர் அண்டு ஃபங்க்ஷன். அதாவது இந்த என்விரான்மெண்டல் ஸ்டடீஸில் நம்ம என்னென்னலாம் கொண்டுட்டு வரணும் அப்படின்றதுமே இதில் சொல்லியிருக்காங்க. இப்போ இதில் பார்த்தோம் அப்படின்னா எக்கோசிஸ்டம் ஸ்ட்ரக்சர் அண்டு ஃபங்க்ஷன் அப்படின்னா, என்விரான்மெண்டல் ஸ்டடீஸ் அப்படின்றப்போ அந்த எக்கோசிஸ்டம் புவி அமைப்பு எல்லாத்தையுமே வந்து குழந்தைங்க தெரிஞ்சுக்கணும். ஸோ ஸ்டடி ஆஃப் எக்கோசிஸ்டம் மெயின்லி கன்சிஸ்ட் ஆஃப் ஸ்டடி ஆஃப் இன்ட்ராக்ஷன் ஆஃப் பயோட்டிக் காம்போனன்ட்ஸ் வித் அபயோட்டிக் காம்போனன்ட்ஸ். அதாவது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அந்த எக்கோசிஸ்டம் அப்படின்றப்போ அந்த என்விரான்மெண்ட்டில் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அதில் 2 காம்போனன்ட்ஸ் நம்ம ஸ்டார்டிங்கில் மீனிங்கில் பார்க்கும்போது, பயோட்டிக் மீன்ஸ் லிவிங் ஆர்கானிசம், அபயோட்டிக் காம்போனன்ட்ஸ் அப்படின்னு அதர் லைக் வாட்டர், ஏர், சன்லைட், இந்த மாதிரி இருக்கக்கூடிய காம்போனன்ட்ஸ் பார்ட்ஸ் எல்லாமே அபயோட்டிக்கில் வரும். ஸோ இந்த ரெண்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய இன்ட்ராக்ஷன், என்ன தொடர்பு, அதை பற்றி மெயினாக வந்து என்விரான்மெண்டல் ஸ்டடீஸில் அவங்க படிக்கணும். ஸோ இது ஃபஸ்ட்டு ஒரு ஸ்கோப். செகண்ட் ஒன் என்ன அப்படின்னா, நேச்சுரல் ரிசோர்ஸ் கன்சர்வேஷன் அண்ட் என்விரான்மெண்டல் மேனேஜ்மெண்ட். அதாவது எப்படி வந்து நம்ம ஒரு இயற்கை வளங்களை பாதுகாக்கணும், எப்படி ஒரு சூழ்நிலையை வந்து நம்ம மேனேஜ் பண்ணணும், எப்படி நிர்வகிக்கணும் அப்படின்றது இதுவுமே என்விரான்மெண்டல் ஸ்டடீஸில் வந்து இன்வால்வ் ஆகணும். ஸோ அப்போ தான் குழந்தைங்க வந்து எப்படி வந்து நமக்கு சுற்றி இருக்கக்கூடிய சூழ்நிலையை நம்ம ஹெல்த்தியாக வச்சுருக்க முடியும் அப்படின்றது அவங்களுக்கு தெரியும். ஸோ என்விரான்மெண்டல் ஸ்டடீஸ் ஹெல்ப்ஸ் இன் மேனேஜிங் அண்ட் மெயின்டெனன்ஸ் ஆஃப் ஃபாரஸ்ட், நேச்சுரல் ரிசோர்ஸஸ் அண்ட் வைல்ட் லைஃப். இப்போ குழந்தைங்களுக்கு அந்த ஸ்டடீஸ் மூலியமாகவே நம்ம எப்படி வந்து நேச்சுரலை வந்து கேர் பண்ணணும் அப்படின்றத நம்ம சொல்லிக் கொடுக்கும்போது குழந்தைங்க அந்த பிளான்டிங், நீங்கள் ஸ்கூல்லையே இல்லாட்டி உங்கள் கிளாஸ்லேயே கூட நீங்கள் செடி வளர்க்குறது இதை பற்றி நிறைய சொல்லும் பொழுது அந்த குழந்தைங்க வந்து அதில் நல்லா இன்வால்வ் ஆகலாம். ஸோ அந்த மாதிரியான ஒரு மேனேஜிங், ஒரு மெயின்டெனன்ஸ் இதை வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது வந்து சொல்லிக் கொடுக்கறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் என்விரான்மெண்டல் ஸ்டடீஸ் ஆல்சோ ப்ரொவைட் சொல்யூஷன் டு டுடேஸ் ப்ராப்ளம். அதாவது நம்ம இந்த மாதிரி என்விரான்மெண்டல் ஸ்டடீஸ் மூலியமாக என்னென்ன மாதிரியான பொல்யூஷன்ஸ் நடக்குது, ஹசார்ட்ஸ் இருக்குது, மேனேஜ்மெண்ட்டில் என்னென்ன மாதிரியான டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது, இதெல்லாம் தெரியும் பொழுது குழந்தைங்களுக்கு வந்து அதில் என்விரான்மெண்ட்டில் நடக்கக்கூடிய பொல்யூஷனு, அதுக்கப்புறம் வந்து நேச்சுரல் ரிசோர்ஸஸோட பற்றாக்குறை, இயற்கை வளங்களோட பற்றாக்குறை, இது எல்லாத்தையுமே கையாளுறதுக்கான ஒரு தீர்வையும் வந்து இந்த என்விரான்மெண்டல் ஸ்டடீஸ் வந்து உருவாக்கி கொடுக்கும். அடுத்து வந்து தேர்ட் ஒன், எந்த இது இன்வால்வ் ஆகணும்னு சொல்லியிருக்காங்கன்னா, என்விரான்மெண்டல் ஸ்டடீஸ் இன் த இண்டஸ்ட்ரி.
இண்டஸ்ட்ரியில் என்விரான்மெண்டல் ஸ்டடீஸ் எப்படியெல்லாம் இருக்குது அதையும் வந்து நம்ம இன்க்ளூட் பண்ணி நம்ம என்விரான்மெண்டல் ஸ்டடீஸில் இருக்கணும் அப்படின்றது. ஸோ இதில் என்னென்னா இண்டஸ்ட்ரியலேஷன் தொழில்மயமாக்கம் இந்த இது வந்து இதனால் நம்மளோட என்விரான்மெண்ட் வந்து ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்கு. உண்மையான விஷயம். ஏன்னா நிறைய தொழிற்சாலைகள் வர வர அந்த புவி அமைப்பு வந்து ரொம்ப இதாகிறது. புவி வெப்பமயமால் இதுவெல்லாம் அதிகமாக இருக்குது. ஸோ அதை எல்லாத்தையுமே நம்ம இது பண்ணி புவியை நம்மளோட சுற்றுச்சூழலை வந்து காப்பாற்றுறதுக்கு நம்ம அதாவது டீக்ரடேஷன் இந்த ரொம்ப வறட்சி ஆகிறது, பாலைவனம் ஆகுறது, இது எல்லாத்துலேயுமே வந்து நம்ம காப்பாற்றுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா க்ரோயிங் ட்ரெண்ட் டு அடாப்ட் என்விரான்மெண்ட் ஃப்ரெண்ட்லி ப்ராசஸ் அண்ட் டெக்னாலஜி டு ப்ரொடியூஸ் என்விரான்மெண்ட் ஃப்ரெண்ட்லி ஆர் க்ரீன் குட்ஸ். அதாவது அந்த மாதிரி பிரச்சனைகளில் இருந்து நம்ம வெளி வர்றதுக்கு இந்த மாதிரி இண்டஸ்ட்ரியலைசேஷனால் வரக்கூடிய சில பிரச்சனைகளால் சுற்றுச்சூழலில் வந்து அதிலிருந்து காப்பாற்றுறதுக்கு நம்ம நிறைய ட்ரெண்டு ஆல்ரெடி நம்ம சயின்ஸ் எல்லாமே தெரியும். ஏன்னா நிறைய டெக்னாலஜிஸ் வந்துருச்சு. ஸோ அதை வச்சு நம்ம எப்படி வந்து என்விரான்மெண்ட்டை ஃப்ரெண்ட்லியாக கொண்டுட்டு வரலாம், நிறையா டெக்னாலஜி ப்ரொடியூஸ் பண்ணி எப்படி ஒரு நல்ல என்விரான்மெண்ட்டை கொண்டுட்டு வரலாம் அப்படின்றத நம்ம வந்து அந்த இண்டஸ்ட்ரி வைஸையும் நம்ம வந்து நிறையா பண்ணுறது. ஸோ அதுவுமே வந்து நம்ம என்விரான்மெண்டல் ஸ்டடீஸில் இன்க்ளூட் பண்ணணும். அது ஒரு ஸ்கோப். இன்னொன்று என்ன அப்படின்னா அடுத்தது வந்து ரிசர்ச் அண்டு டெவலப்மெண்ட், நிறைய ஆராய்ச்சிகள் வளர்ச்சிகள் வந்து நம்ம பண்ணணும். ஸோ அப்படி அதையுமே வந்து நம்ம ஸ்டடீஸில் வந்து இன்வால்வ் ஆகும்போது இந்தந்த மாதிரியான ரீசர்ச்சஸ் எல்லாமே இருக்கா, இவ்வளோ டெவலப்மெண்ட்ஸ், இவ்வளோ கன்சர்வேஷன்ஸ், இவ்வளோ ப்ரொடக்டிவ் எல்லாமே இருக்கா அப்படின்றது குழந்தைங்க தெரிஞ்சுக்கணும். ஸோ வேரியஸ் ரீசர்ச் ப்ராஜெக்ட்ஸ் அண்ட் ஒர்க்ஸ் ஆர் பீயிங் அண்டர்டேக்கன் இன் த ஃபீல்ட் ஆஃப் என்விரான்மெண்டல் அண்ட் இட்ஸ் அலைடு ஸ்டடீஸ். அதாவது நிறையா என்விரான்மெண்டல் ஃபீல்டாக இருக்கட்டும், அதை சார்ந்து இருக்கக்கூடிய நிறையா படிப்புகளில் வந்து என்விரான்மெண்ட் சார்ந்து இருக்கக்கூடிய சுற்றுச்சூழல் சார்ந்து இருக்கக்கூடிய நிறையா ப்ராஜெக்ட்ஸ் ஒர்க்ஸ் எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கொண்டுட்டு வரணும் அப்படின்றது. அதனால் வந்து அது மட்டும் இல்லாமல் ரிசர்ச்சஸ் ஆர் பீயிங் டன் டு நிறைய ஆராய்ச்சிகள் வந்து பொல்யூஷனை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு, குளோபல் வார்மிங் புவி வெப்பமயத்தில் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு, அதுக்கப்புறம் இது பசுமை இல்ல வாயுக்கள் க்ரீன் ஹவுஸ் கேஸஸ் அதை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரியான நிறைய ரிசர்ச்சஸ் வந்து இருக்குது. ஸோ அதையுமே வந்து நம்ம இந்த என்விரான்மெண்டல் ஸ்டடீஸில் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இன்க்ளூட் பண்ணணும். ஸோ அனதர் ஸ்கோப் வந்து ஹியூமன் ஹெல்த் அண்டு சானிடேஷன். ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சின்ன குழந்தைங்களுக்கு என்விரான்மெண்டல் ஸ்டடீஸில் இன்வால்வ் ஆகக்கூடிய ஒரு இது என்ன அப்படின்னா இந்த ஹியூமன் ஹெல்த், தன்னோட ஹெல்த் அண்ட் உடல் நலம் எப்படி வந்து நம்மை சுத்தமாக வச்சுக்கணும் அப்படின்றத தெரியணும் சின்ன குழந்தைங்களுக்கு. ஸோ தேர் இஸ் த டைரக்ட் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் என்விரான்மெண்ட் அண்ட் ஹியூமன் ஹெல்த். ஏன் அப்படின்னா நம்ம சுற்றி இருக்கக்கூடியதை நம்ம வந்து க்ளீனாக வச்சுக்கிட்டா தான் நம்மளுமே வந்து சுத்தமாக இருக்க முடியும். அது சுவாசிக்கக்கூடிய காற்று, நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாடு, அதுக்கப்புறம் வந்து தண்ணி எல்லாமே. ஸோ நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய அந்த வளங்கள் எல்லாத்தையுமே நம்ம ஹெல்த்தியாக வச்சுக்கிட்டா தான் நம்மளும் ஹெல்த்தியாக வச்சுக்கிடுவோம். ஸோ நம்மளோட என்விரான்மெண்ட்டுக்கும் நம்மளோட ஹெல்த்துக்குமே ரொம்ப டைரக்ட் ரிலேஷன்ஸ் வந்து இருக்குது. அதான் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த பாயிண்டில் வந்து நிறைய அன்ஹைஜீனிக் என்விரான்மெண்ட்லாம் நிறைய டிசீஸ் வந்து பரவுது. குப்பையை நம்ம அப்படியே போடுறது, தண்ணிக்குள்ளே போடுறது, இந்த மாதிரியான சில காரணங்களால் நிறைய டிசீஸ் வந்து பரவுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை எல்லாத்தையுமே நம்ம வந்து டிக்ரீஸ் பண்ணுறதுக்கு குழந்தைங்களுக்கு இந்த என்விரான்மெண்டல் ஸ்டடீஸ் மூலியமாகவே அதை பற்றின ஒரு அவேர்னஸ் வந்து கொடுத்தோம் அப்படின்னா அந்த குழந்தைங்க அந்த மாதிரியான விஷயங்களை செய்யாது, தங்களையும் சுற்றி இருக்கக்கூடிய பிளேசஸையும் வந்து க்ளீனாக வச்சுக்கிடுவாங்க. ஸோ அதுதான் வந்து ஹியூமன் ஹெல்த் அண்ட் சானிடேஷன். அடுத்து வந்து சோசியல் டெவலப்மெண்ட் அது எப்படி வந்து இதில் இன்வால்வ் ஆகணும், இந்த என்விரான்மெண்டல் ஸ்டடீஸில் இன்வால்வ் ஆகணும் அப்படின்னா இப்போ வந்து இந்த மாதிரி என்விரான்மெண்டலை வந்து நம்ம காப்பாற்றணும் அப்படின்னா அதில் கவர்மெண்ட்டு மட்டும் இன்வால்வ் ஆகலை. நிறைய நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன், மீடியா, ஜேர்னலிஸ்ட் எல்லாருமே வந்து ஒரு இந்த என்விரான்மெண்ட்டை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு, அதை பாதுகாக்கிறதுக்கு எல்லாமே வந்து பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு அவேர்னஸ் வந்து க்ரியேட் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ அது எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா குழந்தைங்களுக்கு இதை வந்து ஒரு மேகசின்ஸ் மூலயமா, நிறைய ஆக்டிவிட்டீஸ் மூலயமா, இல்லாட்டி ஏதாவது ஒரு ஃபில்ம் மூலியமாகவோ நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா காமிக்கலாம். ஸோ இந்த மாதிரி எல்லாருமே ஒரு சொசைட்டியில் ஒரு என்விரான்மெண்ட்டில் இந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க
எல்லாமே இதுக்கு ட்ரை பண்ணும்பொழுது, இதை வந்து கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கும் பொழுது, அந்த என்விரான்மெண்ட், ஸோ அந்த சொசைட்டி, அந்த சோசியல், அதை வந்து அதோட டெவலப்மெண்ட்டுக்கு தான் அது வழிவகுத்துட்டு போகும். அவங்க இந்த மாதிரி ஒரு ஒர்க் பண்ணும்பொழுது நிறைய அவேர்னஸை வந்து க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது, அவங்களோட அந்த என்விரான்மெண்ட்டை வந்து டெவலப் பண்ணுறாங்க. ஸோ அதான் வந்து சோசியல் டெவலப்மெண்ட். ஸோ இந்த மாதிரியான ஒர்க் மூலயமா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த சுற்றுச்சூழலில் இருக்கக்கூடிய பல்வேறுபட்ட அமைப்புகளில் போய் நம்ம விழிப்புணர்வை ஏற்படுத்தி அதை வந்து நம்ம என்ன பண்ணலாம், சரி செய்ய முடியும். அதுதான் சோசியல் என்விரான்மெண்ட். அடுத்து லாஸ்ட் ஒன் வந்து என்ன அப்படின்னா, அர்பனைசேஷன் அண்டு என்விரான்மெண்ட். இந்த அர்பனைசேஷன் அண்டு என்விரான்மெண்ட் அப்படின்றது என்ன அப்படின்னா, இப்போ வந்து நிறையா இந்த மாதிரி மக்கள் வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறது, இந்த மாதிரியான இப்போ கிராமத்தில் இருந்து நகரத்துக்கு போகிறது, இந்த மாதிரியான சில காரணங்களால் நிறைய பிரச்சனைகள் வந்து வர்றது வாய்ப்பு இருக்குது. இப்போ எக்ஸாம்பிளாக சொல்லலாம் அப்படின்னா, இப்போ வந்து நம்ம வீடுகள் நிறைய கட்ட ஆரம்பிச்சிட்டோம் ஒரு பர்டிகுலர் பிளேசஸ்லையோ எதுலேயோ வந்து நம்ம ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து வந்து நிலையாக வந்து வரும்பொழுது நமக்குன்னு ஒரு வாழ்விடத்தை வந்து நம்ம அமைப்போம். அது வீடு எந்த மாதிரி இருந்தாலும் நிறைய கட்டிடங்கள் வந்து அமைக்கும் பொழுது, இப்போது எக்ஸாம்பிளாக நிறைய ஃப்ளட் வருது, ஏன்னா போகிறதுக்கு இடம் இல்லாமல் நிறைய வீடு கட்டிட்டேனால. ஸோ அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள், ஏர் பொல்யூஷன், லேண்ட் பொல்யூஷன், வாட்டர் பொல்யூஷன், இந்த மாதிரியான நிறைய பிரச்சனைகள் வந்து ஏற்படும். ஸோ டு காம்பேட் தீஸ் ப்ராப்ளம்ஸ், இந்த மாதிரியான பிரச்சனைகளை நம்ம வந்து என்ன பண்ணணும், அதை தவிர்க்கணும் அப்படின்னா, என்விரான்மெண்டலிஸ்ட் நிறைய சுற்றுச்சூழல் ஆய்வாளர்கள் இருப்பாங்க. அவங்க எல்லாருமே வந்து ஒர்க்கிங் இன் திஸ் டைரக்ஷன், இந்த அமைப்பில் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா செயல்படணும் அப்படின்றத. அர்பனைசேஷன் அண்டு என்விரான்மெண்ட் ரெண்டையுமே வந்து அவங்க வந்து பார்க்கணும். ஒரே இடத்துலையே எல்லாரையும் போட்டு திணிக்கக்கூடாது. ஸோ ஒரு பர்டிகுலர் லேண்டு எப்படி இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி வைக்கிறோம். அந்த ஒரு சில பேர் இந்த மண் அமைப்பு, ஒரு பில்டிங், ஒரு காம்ப்ளெக்ஸ் எதுவோ கெட்டுறாங்கன்னா கூட அந்த அமைப்பு, லேண்ட் அமைப்பு எப்படி இருக்கோ அப்படி தான் கட்டணும். ஸோ அந்த மாதிரியான இதை பார்த்து என்விரான்மெண்ட் அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா சேவ் பண்ணணும். அதே சமயத்தில் அர்பனைசேஷனும் இருக்கணும். ஸோ இதையுமே வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம என்விரான்மெண்டல் ஸ்டடீஸில் வந்து அதையுமே வந்து நம்ம இன்வால்வ் பண்ணணும் அப்படின்றதான் இந்த ஸ்கோப்பில் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம என்விரான்மெண்டல் ஸ்டடீஸில் வந்து அந்த பெடகாகியில் கான்செப்ட் அண்டு ஸ்கோப் ஆஃப் இவிஎஸ் இந்த ஃபஸ்ட்டு டாபிக் வந்து பார்த்துருக்கோம். சிலபஸில் இவிஎஸ் பெடகாகி சிலபஸ் சீட்டட்குரியதில் ஃபஸ்ட்டு டாபிக் வந்து நம்ம முடிச்சிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் இவிஎஸ், இன்டகிரேட்டட் இவிஎஸ், இந்த ரெண்டையும் வந்து பார்க்கலாம். ஸோ நோட்ஸ் வந்து தேடிட்டுருக்கிறேன், கிடைக்கிறப்போ நான் வந்து எடுத்து போட்டுட்ருக்கிறேன், ட்ரை பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ புரிஞ்சிருக்கா புரியலையா அப்படின்றதையுமே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் டிஸ்கஷன்ஸும் நம்மளோட வீடியோ நம்ம சேனலில் வந்து வரும். ஸோ சீட்டட் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணும்பொழுது பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆல் அப்படின்ற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வந்து வீடியோ வந்து உங்களுக்கு உடனே நோட்டிஃபை ஆகும். அண்ட் எக்ஸாம் வந்து நமக்கு வந்து டேஸ் வந்து நெருங்கிட்டுருக்கு. ஏன்னா இன்றைக்கே வந்து 19 ஆயிடுச்சு. ஜனவரி 21 வந்து எக்ஸாம் சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்குள்ளே வந்து நம்மளோட ப்ரிப்பரேஷன் வந்து ஈஸியாக வந்து அடுத்து ஒவ்வொரு டாப்பிக்காக வந்து எக்ஸாமுக்குள்ளே கவர் பண்ணிடலாம். அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது டெட் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த வீடியோ அண்ட் சேனலை வந்து ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ புரிஞ்சிருக்கா புரியலையா அப்படின்றதையும் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா ஃபஸ்ட் டைம் வந்து இவிஎஸ் அப்படின்ற அந்த கான்செப்டை பற்றி வீடியோ போட்டிருக்கேன். ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங். என்னோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.